ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல டேமியன் சைமன் அப்படிங்கிற டிஃபென்ஸ் அனலிஸ்ட் தமிழ்நாட்டுல அரக்கோணத்துல இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை தளத்துல 2 பிரெடேட்டர் MQ-9B சி கார்டியன் ட்ரோன்கள் நிற்பது போன்று ஒரு சேட்டலைட் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சேட்டலைட் புகைப்படம் ஏப்ரல் மாதம் 2022 வருடம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சி கார்டியன் ட்ரோன்களையும் இந்திய கடற்படை அமெரிக்காவிடம் இருந்து லீஸ்ல எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த ட்ரோன்களை லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க, இந்த ட்ரோன்களை ஃபியூச்சர்ல இந்தியா வாங்குவதற்கான திட்டம் இருக்கா, MQ-9B ட்ரோன்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை தளத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க இந்த 2 பிரெடேட்டர் MQ-9B ட்ரோன்களும் 2020 வருடம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அமெரிக்காவிடம் இருந்து லீஸுக்கு வாங்கப்பட்டது. அமெரிக்கா இந்தியாவின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று வெறும் 37 நாட்கள்ல இந்த ட்ரோன்களை இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சாங்க. அதற்கு பிறகு இந்த ட்ரோன்களை இந்திய கடற்படை அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்தியன் ஓஷன் பகுதியில சர்வேலன்ஸ் செய்வதற்கு பயன்படுத்தி வந்தாங்க. இந்த ட்ரோன்களின் செயல்திறனை பார்த்து இந்திய கடற்படை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கப்பல்களை கண்காணிப்பதற்கு 30 MQ-9B ட்ரோன்களை வாங்குவதற்கு திட்டமிட்டாங்க. இந்திய தரைப்படை மற்றும் இந்திய விமானப்படைக்கு தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் தேவைப்பட்டதனால இந்த 30 ட்ரோன்ல ஒரு சர்வீஸுக்கு 10 ட்ரோன்கள் அப்படின்னு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. அமெரிக்காவும் MQ-9B ட்ரோன்களை இந்தியாவிற்கு விற்பதற்கு ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்தாங்க. அமெரிக்கா நாட்டோ அங்கத்துவ நாடு இல்லாத ஒரு நாட்டுக்கு MQ-9B ட்ரோன்களை விற்பதற்கு அனுமதி கொடுத்தது இதுவே முதல் முறை. இந்த 30 ட்ரோன்களுடைய மதிப்பு $3 பில்லியன் அமெரிக்க டாலர். பிரெடேட்டர் வகை ட்ரோன்கள் தான் அமெரிக்கா உருவாக்கிய முதல் தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை தயாரிப்பது அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் ஏரோநாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம். இந்த ட்ரோன்கள் 2007 வருடத்திலிருந்தே அமெரிக்க படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. பிரெடேட்டர் வகை ட்ரோன்கள் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் அமெரிக்க விமானப்படைக்காக கை கார்டியன் அப்படின்னு ஒரு ட்ரோனை டெவலப் செஞ்சிருந்தாங்க. அந்த ட்ரோன்களை அமெரிக்க கடற்படையின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றம் செய்து பிரெடேட்டர் MQ-9B சி கார்டியன் அப்படிங்கிற ட்ரோனை உருவாக்கி இருக்காங்க. இந்த ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை இப்ப இந்திய கடற்படை அரேபியன் சீல இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியிலிருந்து இந்தியன் ஓஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மலாக்கா நீரிணை பகுதி வரைக்கும் சர்வேலன்ஸ் செய்வதற்கு பயன்படுத்துறாங்க. இந்த பிரெடேட்டர் MQ-9B சி கார்டியன் ட்ரோன்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் பேரிடர் காலங்கள்ல ரெஸ்கியூ அண்ட் சர்ச் ஆபரேஷனையும் செய்ய முடியும். MQ-9B சி கார்டியன் ட்ரோன்களை சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானேஷன் மிஷனுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி எல்லை பகுதிகளில் எதிரிகளின் நடமாட்டத்தையும் கண்காணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல ஆன்டி சர்ஃபேஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு அதிநவீன சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடத்தக்கது லியனார்டோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சி ஸ்ப்ரே AESA ரடார். இந்த ரடார்கள்னால எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணித்து தாக்கி அழிக்க முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். MQ-9B ட்ரோன்னால 3 முதல் 4 சோனோபோயர் டிஸ்பென்சர்களை எடுத்து செல்ல முடியும். இந்த டிஸ்பென்சர்கள் ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படும். இந்த சோனோபோயர் டிஸ்பென்சர்கள் சோனோபோயர்களை கடல் பகுதியில எஜெக்ட் செய்யும். எஜெக்ட் செய்யப்பட்ட சோனோபோயர்கள் அந்த கடற்பகுதியில சப்மரீன்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும். அப்படி நீர்மூழ்கி கப்பல்களின்
எதிரிகளின் நடமாட்டம் தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த நீர்மூழ்கி கப்பலோட லொகேஷனை MQ-9B ட்ரோன்களுக்கு அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு சி கார்டியன் ட்ரோன்கள் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டேட்டா லிங்கை பயன்படுத்தி சப்மரீன்களோட லொகேஷனை தரை கட்டுப்பாட்டுக்கு அனுப்பி வைக்கும். இந்த லொகேஷனை பயன்படுத்தி இந்திய கடற்படை அந்த நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும். MQ-9B சி கார்டியன் ட்ரோன்ல லியனார்டோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சேஜ் பாட் பயன்படுத்தப்படுது. இந்த பாட்ஸ் கடல் மற்றும் தரையில் இருந்து வரக்கூடிய எதிரிகளின் ரடார் சிக்னல்ஸை கண்டுபிடிக்க உதவுது. அடுத்து இந்த ட்ரோன்ல ரேத்தியா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஹை டெஃபினிஷன் EOIR சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். MQ-9B சி கார்டியன் ட்ரோனோட விங் ஸ்பேன் 24 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது அந்த ட்ரோனோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த ட்ரோனோட நீளம் 11.7 மீட்டர். சி கார்டியன் ட்ரோனை இயக்குறதுக்கு ஒரு ஹனிவெல் TBE 33110 டர்போபாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜின் 900 HP திறன் கொண்ட இன்ஜின். சி கார்டியன் ட்ரோனால அதிகபட்சமா 5700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால 2700 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருட்களை எடுத்து செல்ல முடியும். சி கார்டியன் ட்ரோன்ல பேலோடுகளை எடுத்து செல்வதற்கு 9 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 8 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ட்ரோனோட ரெக்கையின் அடிப்பகுதியில இருக்கும். ஒரு ஹார்ட் பாயிண்ட்ஸ் MQ-9B ட்ரோனோட நடுப்பகுதியில அமைந்திருக்கு. இந்த 9 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 2200 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். ட்ரோன்களை பொறுத்தமட்டில் பேலோட் அப்படின்னா சென்சார்கள், ரடார்கள், மிசைல்ஸ், சோனோபாயர் போன்ற அனைத்தையும் குறிக்கும். சி கார்டியன் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். சி கார்டியன் ட்ரோன்கள்னால தொடர்ந்து 40 மணி நேரம் பறக்க முடியும். சி கார்டியன் ட்ரோன்னால தொடர்ந்து 8 மணி நேரம் 2200 கிலோமீட்டர் ரேடியஸ்ல சர்வேலன்ஸ் செய்ய முடியும். இதுல இருந்து இந்த ட்ரோன்கள்னால எவ்வளவு தூரம் பறந்து சென்று சர்வேலன்ஸ் செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய கடற்படையால் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதிகளில் சிறப்பா சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். சி கார்டியன் ட்ரோன்னால அதிகபட்சமா 480 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோனோட க்ரூஸ் ஸ்பீட் 313 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார். க்ரூஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது ட்ரோனோட இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆஃப்டர் பர்னர்களை பயன்படுத்தாமல் குறைவான எரிபொருளை பயன்படுத்தி ஒரு ஸ்டெடியான ஸ்பீட்ல பறப்பதுதான் க்ரூஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன்கள்ல பலவிதமான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அதுல குறிப்பா அமெரிக்காவின் AGM-114 ஹெல்ஃபயர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ஹெல்ஃபயர் மிசைல்கள் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை 1600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல சென்று தாக்க முடியும். அடுத்து இந்த ட்ரோன்னால 2 GBU-12 பேவ்வே 2 அப்படிங்கிற லேசர் கைடட் பாம்ஸ் எடுத்து செல்ல முடியும். இந்த பாம்ஸ்னால 15 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸ் தாக்கி அழிக்க முடியும். ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ் அப்படிங்கிற பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸை பயன்படுத்தி 28 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். சி கார்டியன் ட்ரோன்ல ஏர் டு ஏர் டிங்கர் மிசைல்களையும் பயன்படுத்த முடியும். இது போன்ற பல அதிநவீன ஆயுதங்கள் இந்த ட்ரோன்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு 6 வருடங்களா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவா அமெரிக்கா ஒரு நேட்டோ அங்கத்துவ நாடு இல்லாத ஒரு நாட்டுக்கு முதல்ல இந்த MQ-9B ட்ரோன்களை விற்பதற்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன வருடம் நடந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில்ல இந்திய முப்படைகளுக்கு MQ-9B சி கார்டியன் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ட்ரோன்களோட விலை மிகவும் அதிகம். அதனால இந்தியா இந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு தாமதப்படுத்தி வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தன்னோட உள்நாட்டு ட்ரோன்களை படையில் இணைப்பதற்கு இன்னும் குறைந்தது 5 வருடங்களாவது ஆகும். அதனால தற்போதைய சூழ்நிலையை கையாள்வதற்கு
செய்வதற்கு இந்தியாவிற்கு இந்த MQ-9B சி கார்டியன் ட்ரோன்கள் மிகவும் அவசியம். அதனால இந்தியா குறைந்த எண்ணிக்கையிலேயாவது இந்த ட்ரோன்களை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.